அப்படியே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு? 4 ஆண்டு காலமா இருக்கு. ஒரு பஸ் வாங்குனீங்களா நீங்க? சென்னையில் இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க. சென்னையில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க. டைடல் பக்கத்தில் போய் நின்று பாருங்க. நைட்டு 9 மணி 1:30 மணி ஆனாலும் பெண் பிள்ளைகளும் பையங்களும் வயது முதிர்ந்தவர்களும் பஸ்ஸுக்காக காத்து கிடக்குறாங்க சென்னையிலேயே. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். திமுக அரசு தான் காரணம். ஏன் நீங்க பஸ் வாங்கல? பஸ்ஸை வாங்கி விட வேண்டியது தானே. ஏன் பஸ் வாங்கல? நீங்க வெளியில என்ன சொல்றாங்க? பேரம் பேசுறாங்க. அதனால அவங்க பணம் கேட்கறாங்க, எங்களால கொடுக்க முடியல. அதனால பஸ் வாங்க முடியாம நிக்குது. இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்ப ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்களுடைய கையாளாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு முப்பெரு விழாங்கிறது, அந்த விழா இந்த விழாங்கிறது. இதுக்கா மக்கள் ஓட்டு போட்டுச்சு? வாக்கு போட்டது இதுக்கா? இன்னைக்கு போய் பாருங்க சிட்டியில நைட்டு யாரும் போய் ஒரு பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றது, எத்தனை மணிக்கு போய் சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு படுக்கிறது, மறுநாள் டியூட்டிக்கு எத்தனை மணிக்கு வந்து சேர்றது? இந்த லட்சணமா போயிட்டு இருக்கு அரசாங்கம். நீங்க அவங்களோட பத்திரிக்கை, அவங்க சப்போர்ட் பண்ற டிவி என்ன பண்றீங்க? வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு போக முடியல. உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வி அவர் கேட்கலன்னா நான் எதிர்கட்சி தான். நான் கேட்கறேன். பாருங்க, நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு. எனக்கு வலி இருக்கு. மடியில கனம் இல்ல, வலியில பயம் இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு கொடநாடு கேஸ வச்சுக்கிட்டு இந்த திமுக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. அதனால ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய விசாரணையே ஆமா வேகத்துல போகுது. நீங்க அரசாங்கங்கிறீங்க, போலீஸ் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேங்கிறீங்க. ஆனா உங்களால அந்த கேஸ முடிக்க கூட வக்கில்லையே உங்களுக்கு. அது என்னன்னு நீங்க தான் அதை பார்க்கணும். பிரஸ் தான் பார்க்கணும். அதாவது நான் திருப்பி சொல்றது, தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு. அத சொல்றது யாரு? பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க, அது யாரா இருந்தாலும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே போலதான் நான் சொல்றேன் திரும்ப, அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன். அது நடக்குது தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. அது நல்லபடியா நடக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏங்க அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த பாருப்பா தம்பி, சன் டிவில இருக்கலாம், இருங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா பொதுமக்கள் கஷ்டப்படுறதையும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா வெளியில. அதாவது இவ்வளவு பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பிரஷம். சும்மா முப்பரு விழாவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இது ரொம்ப நாட்டுக்கு தேவை பாருங்க. இது அது வேணா அவங்க வீட்டுக்கு தேவையா இருக்கலாம், நாட்டுக்கெல்லாம் தேவை கிடையாது. நாட்டுக்கு நீ என்ன செய்யற
அதுதான் நாடாளுமன்றத்தில் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கு பாஜக ஒரு காரணம் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன் திமுக தான் காரணம். நான் சொல்றேன் திமுக தான் காரணம். எப்போ வந்து கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும். இதுதான் உண்மை.